தலைவங்கிற தகுதியை இழந்துட்டார். ஏன்னு கேளுங்க, எடுத்த உடனேயே தற்குறிங்களா என்ன மாதிரி பேசிங்கன்னா எனக்கு வாயில் வந்துடும். எங்களுக்கெல்லாம் வராதா? நாங்கள் வாயில் விட்டோம்னா வேறு மாதிரியெல்லாம் விடுவோம். இப்போ எவ்வளோ பாலியல் பலாத்காரம், எவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது. யாராவது ஏதாவது கேட்டாங்களா? கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா தற்குறின்னு சொன்னால் மட்டும் அவருக்கு கோவம் வருது. நான் என் வாயில் வந்துருன்றாரு. என்ன வரும்? நீ வந்த ஆட்சிக்கு வந்த ஒரு மாதம் கூட ஒன்று ஆகல. அந்த ஒரு 20 நாளில் எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு, உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால் பார்க்க முடியுதா? நீயே ஒரு தீய சக்தியாக இருக்கிற. ஒரு முதலமைச்சர் கான்ஸ்டியூஷன் பொறுப்பில் இருக்காங்க, ஓகேவா? மாண்புமிகுன்ற முதலமைச்சர், அவர் வாயில் என்ன வார்த்தை வந்துடும்? வாயில் வேறு வார்த்தை வந்துடும்ன்றாங்க. நீ பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் உட்காடுறீங்க இல்லையா, அதே வார்த்தை நாங்கள் மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் கேட்கலாம்ல? முதலமைச்சர் தான், நாட்டுக்கு ராஜா இல்லை. முதலமைச்சர் என்ற பொறுப்பு கூட இல்லாமல் ஒரு நாளாந்தர பேச்சாளி போல, ஒரு வீதியிலே சென்று பேசக்கூடிய ஒரு பேச்சாளி போல, அந்த முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு நபர் போல அவர் தன்னைத்தானே காட்டிக்கொடு தற்குறி என்றதை அவர் நிரூபித்தார். ஒரு அறவேற்காடு என்பதை அந்த மேடையில் அவருடைய பேச்சு தெரிகிறது.